குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து கூற டெல்லிக்கு நாளை செல்லும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரை சந்தித்து கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இணைய வேண்டும் என கடந்த 5ஆம் தேதி கோரிக்கை வைத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன். ஆனால் அது குறித்து எதுவும் பேசாத பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்புகளிலிருந்து நீக்கினார். இதைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை திடீரென மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக கூறிய செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற நிலையை சொன்னதாக தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்தில் எடுத்துச் சொன்னோம். இந்த பின்னணியில்தான் ஒன்றிணைப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கான கடைசி நாள் என்று செங்கோட்டையன் அறிவித்திருந்த 10 நாள் கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி செல்கிறார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நேரில் வாழ்த்து சொல்ல அவர் டெல்லி செல்லவிருப்பதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. எனினும் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை EPS சந்தித்து பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது குறித்தும் கூட்டணியில் இருந்து வெளியேறிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் OPS பற்றியும் பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. டெல்லிக்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தால் அதிமுக தற்போது வலுவான நிலையில் இல்லை என்பதை காட்டுவதாக இருக்கும் என்கிறார் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன். தலைவர்களை சந்திக்க போகிறார் அப்படின்னா அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு முழுமையாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த அப்பாயின்மெண்ட் கேட்டு போறாரா, இல்ல அவர்களுடைய அழைப்பில் போறாரா அப்படிங்கறது எல்லாமே இரண்டாவது கேள்வி. ஆனா எப்படி இருந்தாலும் அவர்கள் அழைத்தாலும் சரி, இல்ல இவங்க நேரடியாக இவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போயிருந்தாலுமே சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு முழுமையாக அதிமுகவுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்க முடியுது. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் பட்சத்தில் இரு விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்படும் என்கிறார் பத்திரிகையாளர் பிரியன். அமித்ஷாவை சந்திக்கிற ஒரு விஷயம் நடக்க போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் 2 விதமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து பிரிந்து போனவர்களை சேர்த்து நீங்கள் அதிமுகவை பலப்படுத்துங்க. அதே மாதிரி தினகரன்லாம் வந்து கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு சவுத்தில் டெல்டாவிலலாம் கொஞ்சம் வின் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு. ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அவர் எடப்பாடியை வந்து அமித்ஷா வலியுறுத்தக்கூடும். இல்லை இவர் வந்து எடப்பாடி வந்து இல்லை அவங்களாம் வரவே வேண்டாம், நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், அவங்களெல்லாம் சேர்க்கறதா இல்லை, சேர்த்தா என் தலைமைக்கு ஆபத்து வந்துடும், அதனால நான் அவங்களை சேர்க்கறதா இல்லை. EPSன் டெல்லி பயணம் அதிமுக வட்டாரத்தில் மட்டுமன்றி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.